உங்கள் இருதயம் சும்மா இருக்க வேண்டாம். பொறாமையினால, கசப்புகள்னால, வைராக்கியத்தினால நிரம்பி இருக்குதா? இன்னைக்கு அதை சுத்திகரிங்க. ஏசப்பா, உங்கள் ரத்தத்தினாலையும் பாவங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பிறகு உங்கள் இருதயத்தை வசனத்தினால நிரப்புங்க. வசனம் ஜீவனும் வல்லமையும் இருக்கு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருக்கும், உங்களை பாவம் செய்ய விடாது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இந்த வேதாகமம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேத வார்த்தை. இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள வர வர அது கிரியை செய்து பாவங்கிற விஷம் உங்களுக்குள்ள வளர விடாம தடுக்கும். இரண்டாவது காரியம், தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி. ஜலத்தினால மாத்திரம் இல்ல, தேவன் நமக்கு அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இந்த அக்கினி நம்மளுடைய ஆவியில் ஊத்தப்படுகிற அக்கினி. பிசாசானவன் என்ன கசப்பான குப்பைகளை உள்ள போட்டாலும் தினந்தோறும் அந்த அபிஷேகத்தில் நீங்கள் ஜெபிக்க 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 நிச்சயமாகவே பாவத்தை மேற்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுத்தது மாத்திரமல்ல, அது பொக்கிஷம். ரட்சிப்பு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவோடைய முழு ரத்தத்தையும் கொடுத்து இலவசமாக நம்ம ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பு மாத்திரம் இல்லைன்னா மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து, பிசாசுடைய பிடியிலிருந்து ஒரு மனுஷனும் விடுதலை ஆக முடியாது. இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை வசனத்தினாலையும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தினால தான் காத்துக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எதை வேணால் இழந்து போகலாம், பிரச்சனை இல்லை, ஏன்னா மறுபடியும் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் ரட்சிப்பை மாத்திரம் இழந்துட்டோன்னா இந்த ஆத்துமா நித்தியத்தை நரகத்தில் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால முடிவு பெரியந்தும் உங்கள் ஆத்துமாவை வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தின் மூலமாகவும் காத்துக்கொள்ளுங்க.